ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 57வது திருவிளையாடல் வலை வீசின படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? இடைக்காடாரோட பாடலை குலேச பாண்டியன் மதிக்கலை அப்படிங்கிறதுக்காக அவர் உடனே கோச்சிக்கிட்டு போய் சிவபெருமான்கிட்ட முறையிடவும் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு குலேச பாண்டியன் மன்னிப்பு கேட்ட வாட்டி சிவபெருமான் இடைக்காடாருக்கு தகுந்த மரியாதை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. புலவர்களுக்கு இழுக்கு ஏற்பட்டால் அது தமிழுக்கு ஏற்பட்ட மாதிரி, தமிழுக்கு இழுக்கு ஏற்பட்டால் அது எனக்கே ஏற்பட்ட மாதிரி அப்படின்னு சிவபெருமான் தமிழுக்கு அவ்வளோ உரிமை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் இன்றைக்கி திருவிளையாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை கேட்ட வாட்டி உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஒரு தடவை கைலாயத்தில் பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட வேதத்துக்கு பொருள் கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் ரொம்ப சின்சியராக வேதத்துக்கு பொருள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முருகரும் விநாயகரும் விளையாண்டு இருக்கும் போது இவங்க முருகரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே பார்வதி தேவி சிவபெருமான் சொன்னதை சரியாக கவனிக்கல. உடனே இவருக்கு கோபம் நான் வேதத்துக்கு பொருள் சொல்கிறேன், நீ மதிக்காமல் நீ பாட்டுக்கு குழந்தைய பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பூலோகத்தில் போய் ஒரு மீனவ பெண்ணை படிப்பறிவு இல்லாத அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு. உடனே பார்வதி தேவி நான் குழந்தைய தானே பார்த்துட்டு இருந்தேன், நான் எந்த தப்பும் செய்யலையே, எனக்கு எப்படியாவது பாவ விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமேட்டு சிவபெருமான் சொல்கிறாரு, என்னுடைய பக்தனுக்காக நீ பூலோகத்தில் போய் பிறக்கணும், இது என்னுடைய மாயையினால தான் இது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே முருகருக்கு கோபம் வந்துடுது. எல்லாமே உங்கள் மாயைப்படி நடக்கிறதுனால எங்கம்மா ஏன் சாபம் விட்டீங்க, அவங்க ஏன் பூலோகத்தில் போய் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே கோபம் என்ன பண்ணுறாரு? வேதத்தினால தானே சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதத்தை எடுத்து கிழிச்சு போட்டுடுறாரு. உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுது. சின்ன பையனானவனுக்கு இவ்வளோ கோபம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீ பூலோகத்தில் போய் வாய் பேச முடியாத பையனாக பெற அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமேட்டு முருகரும் மன்னிப்பு கேட்கவுமே சரி, நீ எப்போ நல்ல பாடல்களை கேட்டு உன்னுடைய கண்ணில் இருந்து தண்ணி வருதோ அப்போ தான் உன்னுடைய சாபம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய விநாயகர் என்ன பண்ணுறாரு? எல்லாம் இந்த வேதத்தினால தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய துதிக்கையில் எடுத்து அதை கடலில் தூக்கி போடலான்னு கடலில் தூக்கி போடும்போது உடனே சிவபெருமானுக்கு இன்னும் கோவம் விநாயகரை சபிக்க போகும்போது நந்தி குறுக்கால போயிடுறாரு. நந்தி குறுக்க போனதுமே உடனே என்ன பண்ணிட்டாரு சிவபெருமான், நீ போய் மீனா பிறக்க கடவாய் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாரு. உடனே நந்திய பெருமாள் சொல்கிறாரு, உங்களையும் கைலாயத்தையும் விட்டுட்டு நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டதுமே உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, நான் பார்வதி தேவியை திருமணம் செஞ்சுக்கும் போது உன்னுடைய சாபமும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்வதி தேவி பூலோகத்தில் மீனவ பெண்ணாக பிறக்கிறாங்க. அப்போ அந்த கடலில் ஒரு சுறாமீன் அங்கே இருக்கிற மீனவர்கள் எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுது. உடனே சிவபெருமான் ஒரு மீனவ வடிவத்தில் அந்த சுறாமீனை அடக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த மீனவ தலைவர்கிட்ட கேட்குறாங்க, நான் சுறாமீனை அடக்கிட்டேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னதுமே என்னுடைய பெண்ணையே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த சுறாமீனை அடக்கினாரில் அந்த சுறாமீன் நந்தியம் பெருமாளாக சாப விமோச்சனம் ஆகிடுது. நம்மளுடைய முருகர் தான் உருத்திர சரவணாக பிறந்திருக்காரு. அதாவது தனபதிக்கும் தர்மசாலினிக்கும் வாய் பேச முடியாத ஒரு பையன் இருப்பான். அவங்ககிட்ட போய் நீங்கள் உங்களுடைய பாடல்கள்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் எதில் சொன்னார்? சங்கத்தார் கழகம் தீர்த்த படலத்தை பற்றி சொன்னார். அப்போ அந்த புலவர்கள் எல்லாம் பாடல்களை கொண்டுட்டு போய் கொடுக்கும்போது அது அவர் படிக்க அவருடைய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வருது. நல்ல பாடல்களை கேட்டதுமே அவருடைய சாபமும் விமோச்சனமாகி அவரும் முருகர் என்ன பண்ணுறாரு? கைலாயத்துக்கு வந்துடுறாரு. இந்த திருவிளையாடலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சின்சியராக கேட்கணும் அப்படின்னு தெரியுது. ஆனால் இன்னொரு விஷயமும் புரியுது. என்ன அப்படின்னாக்கா, நம்ம நிற்கிறது நடக்கிறது, இன்றைக்கி இத்தனை அடி வைக்கணும், இப்படி பேசணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்கனவே அவர் எழுதி வச்சபடி தான் நடக்குது. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த திருவிளையாடலேருந்து எனக்கு தெரியுது. உங்களுக்கும் அப்படி தான் தோணியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தமிழ் கடவுளுடைய வடிவமாகவே இருக்குது. அதனால் தமிழுக்கும் நம்ம ஒரு உயரிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு இந்த திருவிளையாடல் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ஒரு குடும்பமே வேதத்துக்காகவும் தமிழுக்காகவும் போராடி இருக்கு அப்படிங்கிறது இந்த திருவிளையாடல் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. சரி, நாளைக்கு என்ன திருவிளையாடல் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.